நிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமாவை பயங்கரமாக நேசிப்பார். அதே மாதிரி கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டரை பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியாக கூப்பிட்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மையர் யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நீங்கள்லாம் கூத்து கலைஞர்கள்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி. இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ், நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. பாண்டியகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் முக்கியமாக, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. பாவம், ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி, இது ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி, ஐயோ, அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேல் சார். இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமான்னு நான் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. சக்திவேலன் சார் டிஸ்ட்ரிபியூஷன், பேச்சுலருக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த படமும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி சார் என்டார்ஸ் பண்ணுற படம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்.